இந்த 10 செகண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன், ஃபஸ்ட்டு 10 செகண்ட். ஸோ இதை வந்து இப்போ நம்ம ரீல் எடிட் பண்ணுறோம் அப்படிங்கிறனால இந்த ஒரு பேனலில் வச்சு நம்மளால் எடிட் பண்ண முடியாது. அது வந்து அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ இங்கே வந்து மேலே எக்ஸ்போர்ட் இருக்குது, மேலே டாப்பில் ரைட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டர் இருக்கா, அது பக்கத்துலேயே ஒரு கீ மாதிரி இருக்கும் ஒர்க் ஸ்பேசஸ் அப்படின்னு. ஸோ அதை தொட்டு வேர்ட்டிக்கலுக்கு மாற்றிடுறேன். ஸோ வேர்ட்டிக்கலுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா இது வந்து ரீல் எடிட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. இது வந்து ஹை ரெசல்யூஷனில் இருக்கும். ஸோ இந்த ரெசல்யூஷனில் ஃபஸ்ட்டு மாற்றணும் நம்ம. அதுக்கு வந்து ராஃபைல எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு சீக்வன்ஸ் போயிட்டு மேலே சீக்வன்ஸ் செட்டிங் கொடுத்து இங்கே வந்து 29.97க்கு நம்ம 30 ஃப்ரேம்ஸ் வச்சுக்கலாம். 2160க்கு அது வந்து ஹை ரெசல்யூஷன். நம்ம வந்து 1080 × 1920 இந்த ரெசல்யூஷன் தான் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறோம். சீக்வன்ஸ் வந்து செட்டிங் இது மாறிடும். வெளியே அந்த சீக்வன்ஸில் செலக்ட் ஆனது இப்போ வந்து நம்ம சீக்வன்ஸை சுருக்கணுனால இது வந்து ஜூம் ஆயிடுச்சு. ஓகே, இதை வந்து ஃபிட் பண்ணணும். அதே மாதிரி 2 வீடியோ லேயரும் கரெக்டாக செலக்ட் ஆகிருக்கு. இப்போ போய் ப்ராப்பர்ட்டிஸில் போய் ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணிட்டோம்னா இப்படி வந்துடும். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம ஆடியோ லேயர்ஸ் எல்லாமே முடிச்சிடலாம். ஆடியோ லேயர்ஸை முடிச்சிட்டோம் அப்படின்னா மேலே வீடியோ லேயர்ஸ் ஈஸி. ஃபஸ்ட் நான் எப்போ ஆடியோ லேயர் தான் முடிப்பேன்.